நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா. நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒலிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன். மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் 30 அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது. நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கையை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் AK ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார். அனைவரும் வருக. விக்கிரவாண்டி தேர்தல் நெருங்க எல்லாருக்கும் நக்கர வண்டியா இருக்குது. ஆமாம், டோட்டல் எக்ஸ்போஸ்ட் அப்படின்ற மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்க. யாரு வேற யாரு? நாங்கள் மூன்றாவது கட்சி நாத்தாக்கா. நாங்கள் மூன்றாவது கட்சி எல்லா கட்சியும் சொல்லிக்குது. ஒத்த ரேஸில் ஓட போகிறவனே 3 பேர். அதில் வந்து 3வது இடம் இப்பயே ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்குது நான் தமிழருக்கு. அவனுக்கு போக போக அண்ணன் வந்து மேடையில் ஒப்புதல் வாக்குமூலம் மொத்தத்தையும் கொடுத்தாரு. நான் வந்து உங்களுக்காக நின்றுருக்கேன். நீங்கள் வந்து மறுக்க முடியாது. ஒத்த பைசா காசு வாங்கலை, ஆனால் நின்றுருக்கேன். படுத்தே விட்டான் ஐயா, மொத்தமாக படுத்தே விட்டாங்க. அதை ஒட்டி சாட்டைஸில் ஒப்புதல் வாக்குமூலமும் இடும்பாவனம் கார்த்திக் ஒப்புதல் வாக்குமூலம் இல்லை, அவர் வந்து சரண்டர் ஆகிட்டாப்புல. சரண்டர் டோட்டல். அதாவது என்னது உண்ணாவிரதம் பந்தலுக்கு போயிருக்காப்லையா? ஆமாம், போயிட்டு நின்றுட்டு 2 இப்போ அப்படியே பொத்திக்கிட்டு ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காப்புல பவ்யமா. இதன் மூலம் நாம் தமிழர் புது கூட்டணி ஒன்றை உறுதி செஞ்சிருக்குது. கூட்டணியே உதவாது, திராவிடமே உதவாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க. ஆமா, அந்த கூட்டணி என்ன பேசினாங்க, இப்ப எந்த அளவுல பேசிட்டாங்க, அந்த கூட்டணி வந்து எப்படி செயல்பட போகுதுன்னு செயல் திட்டம் வரைக்கும் முடிவு பண்ணப்பட்டிருக்குது. எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்ப்போம். சூப்பர்வா. அப்படியே சொல்ற? எஸ். எத்தனை சீட்டு எவ்வளோ ரூபாங்கலாம் பேசியாச்சா? எல்லாம் பேசியாச்சு. அடப்பாவீங்களா? இனிமே வந்து இதில் புதுசாக பேசுறது நல்லது நடந்துட்டு இருக்கிறது தானே? ஆமாம், எனக்கு 14 வருஷமா எல்லாம் நடக்குது. முன்னாடி அன்அஃபிஷியலாக நடந்தது. இதுல அப்பப்பா வேற, அப்படியா வேற, ஆச்சரியங்கள் வேற உங்களுக்கு. அன்அஃபிஷியலாக இப்போ அஃபிஷியல் நடக்க போகுது இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உண்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் இதுதான், இவரோட வேலை இதுதான், இது நடக்குது, இது இங்கே போகுது, இங்கே இதே பேசுகிறாங்க, இதே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? எல்லாத்தையும் விட 1000 தான் அதில் சித்தப்பா ராஜன் இதுக்கு பேசுகிறாப்புல. திராவிட எதிர்ப்புங்கிறது சீமானை பொறுத்த வரைக்கும் RSS கதவு திறந்து விடுறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், எலக்டோரல் பாலிடிக்ஸில் அது திமுக எதிர்ப்பு தான். இந்த ஓட்டை எல்லாத்தையும் பிரித்து விடுற வேலை தான் அவர் பார்க்குறாருங்கிறதெல்லாம் காலமாக நீங்கள் பேசிட்டு வந்து 99 வருஷம் பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இப்போ அவரே ஆமாம் எஸ் அதான் உண்மை. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு இருக்காப்புல. இப்போ சமீபத்தில் கோபாசே. யாரு கோபாசே? அவங்க கட்சி. கோபாசேனா யார்? இவரு நம்ம மாவப்பைய. அவன் வந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. ஆமாம், அதாவது எங்க எடப்பாடி அவர்கள் நிக்காததுக்கு காரணம் வந்து பயந்து போயிட்டா. நல்லா சொல்லி பயந்துலாம் சொல்லாதீங்க. அவர் நவந்துக்கிட்டு எங்களை உள்ள அனுப்பியிருக்காரு. சண்டைக்கொலை படத்துல ராஜகிரண் நவந்துக்கிட்டு விசால அந்த மாதிரி எங்களை உள்ள விட்டுருக்காப்புல. அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல. இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன், எனக்கு வயசாயிருச்சு, என்னை ஈஸியா அடிச்சுட்டேன். என் மகன் வர்றான், என் புள்ள வர்றான், அவனை முன்னின்னு மோதி பாடுறான். எங்க அண்ணன் சொல்ல, டேய் நான் சின்ன பையன் அடிச்சா எங்க அண்ணன் ஒருத்தன் வர்றான், உங்க அண்ணனோட வெண்ணைங்கிற மாதிரி திமுக என்னடா பெரிய வெண்ணை அப்படின்னு பேசுறாங்க. சரி, இப்போ விஜய் கூட உங்களுக்கு கூட்டணியா அப்படின்னு விக்கிரவாண்டியில் புதிய தலைமுறையிலேருந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் மூத்தவன், நான் அரசியல் ரொம்ப 5 வயசுலேருந்து சிரிக்கூடாது 5 வயசுலேருந்து நான் அரசியலில் இருக்கிறேன். அந்த ஆளு சொன்ன பொய்க்கெல்லாம், அந்த ஆளு பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் ஒரு பேச்சியா மனுஷனாவே நம்ம மதிக்கிறது இல்லை இப்பெல்லாம். ஏன்னா முன்னுக்கு முரணாக பின்னுக்கு பிறனாக பேசி கொண்டு இருக்கிறார். வழக்கம் தானே. என்ன சொல்றாப்புல, நான் தம்பியோட 5 வயசு பெரியவன், 8 வயசு பெரியவன், அதனால தம்பி தான் சொல்லணும். அண்ணன் கூட வரானா இல்லையா, அண்ணன் கூட வராரா, அண்ணனோட கொள்கை பிடிச்சிருக்குதா என்னன்னு தம்பி தான் சொல்லணும். ஏன்னா தம்பியோட 8 வயசு பெரியவன். இப்போ விஜய் அவர்களோட வயசு என்ன? 50. ஆமா, நான் அது இருக்கட்டும். தான் சீமானோட வயசு என்ன? 58, 57 வயசு. சரியா? இப்போ இவர் வந்து அண்ணன், அதாவது 8 வயசு பெரியவர் வந்து அண்ணன் தம்பியா? சீமானை விட எடப்பாடி 12 வயசு பெரியவரா? ஆமா.
12 வயசு பெரியவர். அப்ப சீமானுக்கு எடப்பாடி சித்தப்பாவா? சித்தப்பா. எப்படி என்ன லாஜிக் வரானது இது? 8 வயசு உள்ளவங்களும் அண்ணன் தம்பினா 12 வயசு அண்ணன் தம்பி தான் இருக்க முடியும். எடப்பாடி அவரோட வயசு 70. 70ஆ? ஆமா 70. அப்ப இவரோட வயசு 57. 13 வயசு. 8 வயசுல உள்ளவங்க உனக்கு தம்பினா 13 வயசு உள்ளவங்க அண்ணன் தானே வரணும். அண்ணன் தானே வரும். என்ன இவரானர் என்ன இவரானர் அவர் எப்படி சித்தப்பாவானாரு? இது என்ன ஒரே காம்ப்ளிகேஷனா இருக்குது. இதுவே முதல்ல தப்பு. இது முதல்ல திருத்திங்க முதல்ல. அதாவது மைனர் அடிக்கடி சொல்லுவாரு, இவங்களுக்கு ஆவணாக்கு அடி எழுத்து தெரியாது, வேலாயுதத்துக்கு தொடக்கால் போட்டு எழுதுவாங்க அப்படின்னு. இவங்களுக்கு 1-2 தெரியல. நீ முதல்ல போய் 1-2 ஒழுங்கா படிச்சுட்டு வா, கூட்டல் கழித்தல் முதல்ல கத்துக்கிட்டு வா, அதுக்கப்புறம் கொள்கையெல்லாம் பேசலாம். அதனால இப்ப திராவிடத்தை நோக்கி நாம் தமிழர் போய் கொண்டு இருக்கிறது வந்துருச்சு போய் கொண்டு. அங்கதாங்க அவங்க இருந்தாங்க. அவங்க பேசினாங்களே இந்த மாற்று மயிறு மண்ணாங்கட்டி எல்லாம் அவ்வளவுதானா? அது எல்லாம் நக்கிட்டு போச்சா? அதெல்லாம் அந்த பெரிய வாட்டர் கேன்ல திரள் நிதி வாங்குவதற்காக மட்டுமே. நான் நின்றுருக்கேன். நீங்க உங்களுக்கே தெரியும் நான் நின்றுருக்கேன். என்ன நின்றுருக்கேன். உன்னை யார் நிக்க சொன்னா? அப்போ உன்னை நம்பி ஃபாரின்ல இருந்து வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்த காசை போட்டு கட்டுத்தொகையை கட்டி உனக்காக தேர்தல் பணம் அனுப்புறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில இருந்து ஒரு பையன் கத்த நோட்டு போட்டு என்னோட காலேஜ் ஃபீஸ் இது வந்து அனுப்புறான்னா திராவிடத்தை ஒழிக்க வேண்டும். திராவிடத்தை ஒழிக்க வேண்டும். காலேஜ் ஃபீஸுக்கு காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னுலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கூட விடுங்க. நான் என்ன சொல்றேன், மாசம் பணம் அனுப்புறவன் இவனை நம்பி ஏமாந்து தான் பண்றான். சரிங்களா? அதுவும் ஏமாற்றம் தான். இவர் பண்ற உழைப்பு சுரண்டல் தான். அதுவும் உழைப்பு சுரண்டல்கெல்லாம் கிடையாது, திருட்டு தான். அது திருடுறது. அதெல்லாம் கூட விடுங்க. உன்னை நம்பி வேலையை விட்டு கட்டுத்தொகையை கட்டி எலெக்ஷன்ல நின்று தேர்தல் செலவையும் அவனே போட்டு பண்ணி கடைசியில நீ என்ன சொல்ற, தம்பி விஜயபிரபாகரன் வந்து ஜெயிச்சிருக்கணும், எனக்கு மன சங்கடமா இருக்கு. கோயில் உள்ள நாம் தமிழர் வேட்பாளர் மனசு என்ன பாடுபடும்? அவன் என்ன நினைச்சிருப்பான்? மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு? நான் என்னமோ நீ எனக்காக தான் கஷ்டப்பட்டு வந்து பிரச்சாரம் பண்ண பேசணும்னு நினைச்சா கடைசியில விஜயபிரபாகரன் ஜெயிக்கணும். அட பாவிக்கு மனுஷா. அதுக்கு நம்ம சரத்குமார் ப்ரோ மாதிரி நைட் 1 மணிக்கு எந்திரிச்சு ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு அடுத்த நாள் போய் மெர்ஜ் பண்ணிடு கட்சியை. நான் சத்தியமா சொல்றேன், இதான் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? தலைவன் இப்ப சீமான் வந்து இப்ப அடிக்கடி ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டா தெரியுமில. இந்த ஃபர்ஸ்ட் இது விக்னேஷ் சிவன் படத்துக்கு தாடி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்ல. அந்த தாடி எப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்குது, போயிட்டு இருக்குது. இது என்ன தெரியுது அப்படின்னா, இது வேலைக்காக தெரிஞ்சு போச்சு. திராவிட கட்சிகள் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க காலைல தான் விட வேண்டியதா இருக்குது. நைசாப்புல புத்தனாப்புல எப்படி என்ன பண்றது? 30 லட்சம் பேருக்கு வேற இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம ஊட்டிட்டு இருக்கிறாப்புல. நீ வேணா பாரு, சரத்குமார் மாதிரியே ஒரு நாள் ஏதாவது பிளான் பண்ணி கட்சியை கொண்டு அதிமுக பிஜேபியில் கொண்டு சேர்த்துட்டு போறாப்புல மட்டும் பாரு. இப்போ தனியாக இயங்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லைப்பா, அஃபிஷியலாப்பா. எனக்கு வந்து 2 மணிக்கு இல்லை 2 மணிக்கா இவங்க 4 மணிக்கு வச்சுப்போம். எனக்கு 4 மணிக்கு யோசனை இருந்தது, தூக்கம் வரல, நான் ஃபோன் போட்டேன். சித்தப்பா இப்படி கூட சொல்லுவாங்க, தலைவர் என் கனவுல வந்தாரு, அவரு தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாப்புல. ஏன்னா ஏற்கனவே தங்கர் பச்சான்னு சொன்னாப்புலையே, உங்க குழந்தைக்கு ஏங்க நீங்க வந்து இந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எப்பா சாமி காதுகள் பாவம் இல்லையா? அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னா, இவர் வந்து தமிழ் தேசிய தலைவர்னு மேடைக்கு மேடை பேசுகிற பிரபாகரன் அவர்கள் வந்து இவர்கிட்ட சொன்னாராம், என்னென்ன என்னால் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேச முடியாது, அதனால உன்கிட்ட பேசுறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு இவர்கிட்ட சொன்னாராம். பாடே சாமி, இதெல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை வந்து கருத்தியலாக கொண்டு கொள்கையாக கொண்டு ஃபாலோ பண்ணுறவங்க சீமான சட்டையை பிடிச்சி கேளுங்க. இதெல்லாம் பேச்சுன்னு பேசி யார் சீமான ஃபாலோ பண்றா? அதான் சொல்றேன், அவன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்கன்னு தான் சொல்றேன் நான். அது கேட்டுட்டு தானே வருவாங்க. அதனால கேளுங்க. இப்படி வாங்கி இப்படி விட்டு போயிடுவாப்ல. அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. நமக்கு தெரியல. என்ன கேட்குறேன், திராவிடத்தை பத்தி பேசாத பேச்சா அவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறீங்க. அப்புறம் என்ன மானாவுக்கு இப்போ திராவிடத்தை வந்து காலில் விழுவுறீங்க? அதுக்கு இடையில இன்னொரு துதி வேற இருக்கு. சாட்டை வந்து அடுத்த நாள் வேற ஒரு விக்கிரவாண்டியில் இன்னொரு கூட்டத்தில் பேசியிருக்கிறான். என்னது? இங்க அண்ணன் மட்டும் சட்டசபைக்கு போயிருக்கணும், எடப்பாடி சட்டசபைக்கு போனா வெறும் இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் தான் பேசுவாரு, அவரை கண்டே வந்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்றான். நான் கேட்கிறேன், எடப்பாடி ஐயா எங்க சித்தப்பாவுடைய கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே. எங்க கருப்பசாமி எங்க அண்ணன் சீமான் உள்ள போயிருந்தா நீ 4 கிட்ட செத்துருப்பைய. எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர்ல போயிருச்சான். பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பி உள்ள வந்திருந்தா இவரு கள்ளக்குறிச்சி மட்டும் தான் பேசுவாரு. அவர் ஸ்டெர்லைட்ட பேசுவாரு, மீத்தேன பேசுவாரு, கச்சத்தீவை பேசுவாரு. மொழி யாரு பயந்தா? ரொம்ப சிம்பிள். மானிய கோரிக்கை விவாதம் இருக்குது, மானிய கோரிக்கை விவாதம் முடிஞ்ச உடனே நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் போடுங்க,
போட்டால் எல்லாரும் பேசுவோம். ஏன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கிற விசிகா, தமிழக வாழ்வு உரிமை கட்சி, எல்லா கட்சியும் சொல்கிறேன், இவங்க எல்லா கட்சியும் இந்தியன் முஸ்லீம் லீக் எல்லாருமே சிபிஎம் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை ஒட்டி அவங்களோட கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பேசாமல் இல்லை, இப்போ அவங்க பேசவே விடலை அப்படின்னா அவங்களும் வெளிநடப்பு பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி உட்காந்து நீ பேசியிருக்கலாம்ல. ஏன்னா 221 தொகுதியில் எப்படி நடந்து முடிஞ்ச 40க்கு 40 வந்து வாஷ் அவுட்டு, அதை சட்டமன்ற தொகுதி வழியாக பிரித்தா 221 தொகுதியில் திமுக தான் முதலிடம் பெற்றிருக்குது. சொந்த தொகுதியில், எடப்பாடியோட சொந்த தொகுதியில் அவர் ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்கிறாரு. அங்கே திமுக தான் லீடிங்கு. இப்படி இருக்கிற நிலைமையில் போய் உட்காந்து சட்டசபையில் எதிர்த்தாப்புல ஸ்டாலின் ஒரு உட்கார்றதுக்கு சங்கட்டமாக இருக்குமா இல்லையா? பயந்துக்கிட்டு இவர் வெளில வந்திருக்கிறாரு. கள்ளக்குறிச்சி மட்டும் தான் பேசுவீங்களா? இது பேசுங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பற்றி பேசுங்க. அதையும் சொல்லியிருக்கிறான் அந்த வீடியோவில். அந்த வீடியோ வேணா ப்ளே பண்ணுங்க. எந்த மக்கள் மண்ணுரிமைக்காக போராடினார்களோ அந்த மக்களை காக்கை குருவியை சுடுவது போல சுட்டுக் கொண்டது எடப்பாடி பழனிசாமி. பார்க்க முடியுமா? 17 வயது தங்கை ஸ்டோரின் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி கனவோடு காத்திருந்த தங்கை ஸ்டோரின், அந்த ஸ்டோரினை எடப்பாடி பழனிசாமி அரசு, எடப்பாடி பழனிசாமியின் காவல்துறை துப்பாக்கி தோட்டாவுக்கு பழி கொடுத்தமே. துப்பாக்கி தோட்டா தொண்டைக்குழி வழியாக பாய்ந்து 3 லட்சம் இறந்து போனா அந்த ஸ்டோரின் செஞ்ச பாவம் என்ன? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வாழ்ந்தது தவிர என்ன பாவம் என்ன? இந்த மாதிரி நாக்க புடுங்குற மாதிரி ஒருவேளை எடப்பாடி அவர்கள் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு மனசு கொடுத்தும்ல. அவர் பார்க்குறாரு பார்க்கலைங்க. அவர் வந்து ஆட்சியில் நடக்கிற ஒரு மிக கொடுமையான ஒரு ஒரு கொலையை, ஒரு மனிதநேயமற்ற ஒரு கொலையை, கொலை தான் அது. அதையே ஒரு டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்குவார். அப்போ அவர்கிட்ட இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, இந்த ஸ்பீச்செல்லாம் ஒரு பார்ப்பாரு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீ தானே உன் வாயால் தானே பேசியிருக்கிற. நீ போய் திரும்பி பக்கத்தில் நிற்கும்போது கூச்சமா இல்லையா? இல்லை இதை போயிட்டு மேடைக்கு மேடை போய் அதிமுகவோட ஆதரவுன்னு பேசுறீங்களே. முதல்ல அஇஅதிமுகவுக்கு அண்ணன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அலிபாபாவும் 40 திருடர்கள், அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு பேசியிருக்கிறாரு. அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி அம்மாவும் 40 திருடர்கள்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பேச்சு கொஞ்சம் இன்னும் வரப்போகுது ராஜா. நீங்க பேசின பேச்செல்லாம் சாதாரண பேச்சு இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது. இன்னும் பல ரூபங்கள் வெளியே வரப்போகுது. இன்னொன்னு கேட்குறேன், அண்ணாவை வந்து பிச்சைக்கார பையன்னு பேசுன இந்த சீமான என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைங்க, இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க எப்படி அதிமுகவோட கூடாரத்துக்குள்ள நீங்க விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அருமையான பாயிண்ட் இல்லையா? நான் சீமானை பார்த்து கேட்கிறேன், அண்ணாங்கிற பிச்சைக்கார பாயிண்ட் நீ எதுக்கு திரும்ப வந்து ஓட்டு கேட்கிற? அவங்களோட கட்சி, அதாவது அவங்களுடைய பேர் வந்து விழுவுறப்ப அண்ணாதுரை கால என்ன மசருக்கு வந்து ஓட்டு கேட்டு விழுவுறப்ப இப்ப அந்த கட்சியே அவரோட பேர்ல ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு எம்ஜிஆர் கேட்டீங்க. அங்க உள்ள தலைமை அது ஏத்துக்குதோ ஏத்துக்கலங்கிறது வேற விஷயம். அவரோட கருத்துக்கு முரண்பாடா செயல்படுறாங்க. அந்த கட்சி பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குது. அது வந்து இப்போ உள்ளவங்க அதை ஏத்துக்காம இருக்கலாம், அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கட்சி அவரின் பேர்ல தான் இயங்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலில் போய் விழுவுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது? இப்ப எதுக்கு போற? ஆமா, நீ சொல்லுவ என்னது மானமுள்ள ஆண்மகனா, மானமுள்ள வீரமுள்ள மானமுள்ள தமிழ் மகன் எதிர்ப்பாங்க. இவ்வளவு காலில் வீழ்ந்து விடாத வீரம் எல்லாம் விழுந்துருச்சு, எல்லாம் விழுந்து போயிருச்சு, எல்லாம் போய் மண்டிட்டுட்டீங்களே. இப்ப என்ன எந்த மூஞ்சி வச்சு இந்த பிச்சைக்கார பயில்கிட்ட போய் காலில் விழுவுற அப்படின்னு? இது ரெண்டாவது. இப்போ நீங்கள் எடுத்தது நல்ல பாயிண்ட்டு. அண்ணா அவர்களை பற்றி ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறவர்கள் அதிகபட்சம் பாஜக ஆர்எஸ்எஸ்ஆர்கள். ஹெச்ராஜாவே எடுத்துக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு இறங்கி பேசணும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வரைக்கும் கேட்ட பேச்சுக்கள் பார்த்ததுல என்னோட சிஸ்டருக்கு எட்டின வரைக்கும் அண்ணா அவர்களை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு பிச்சைக்கார பையன்னு பேசுனது யாருமே கிடையாது. முன்னாடி சொல்லுவாங்க அண்ணாவை பற்றி இந்த மேடைகள்லாம் பேசும்போது பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க, நாத்திகன் தான் பேசுறான் ஓய், ஆனால் அண்ணா பேசுறான் அப்படின்னு அவங்க பட்டம் கொடுத்ததாக சொல்லுவாங்க. அப்படி அண்ணாவை பற்றி யாரும் வந்து தரக்குறைவா எந்த கட்சி தலைவரும் யாரும் நாளாந்தர பேச்சாளர்கள் வந்து தெருமுனை கூட்டங்களில் பேசுறவங்க கூட, நம்ம அப்பா ஸ்டைலில் சொல்லணும்னா நாளாந்தர பேச்சாளர் இல்லை பேசுறவங்க கூட இந்த அளவுக்கு வேற மாதிரி பேசலாம், வசவு சொற்கள் பேசலாம், இல்லை என்னென்னோ பேசலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சொற்களை வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பேசி விட்டு என்ன மானாவுக்கு நீ திராவிடத்துல வந்து இப்போ காலில் விழுவுற அந்த கட்சிக்காரன் ஓட்டு இருக்கு உனக்கு. ஆமா, அப்படி ரிவர்ஸ் வந்தோம்னா எடப்பாடிக்கு இது தெரியுமா தெரியாது? மரியாதைக்குரிய சீமான் எப்படி பேசுறீங்க நீங்க? எதுக்கு அந்த மரியாதை? என்ன மசருக்கு அந்த மரியாதை? அண்ணாவை வந்து பிச்சைக்கார பைய அண்ணாவையும் கலைஞரையும்
பிச்சைக்கார பையன் சொன்ன சீமானுக்கு மரியாதைக்கு சீமானு என்ன மாணவன் பேசணும்? சரிங்க, உங்களுக்கு தான் அண்ணா மேல பற்று கிடையாது. ஏன்னா இருக்குல்ல. எம்ஜிஆருக்கு மட்டுமே தெரிந்த அண்ணாயிசம் அவரோட போயிருச்சுன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்க கட்சியில அவருக்கு பற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களை பத்தி அவர் என்னென்ன பேசியிருக்கிறாரு? ஆமா, உங்களை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு? விஜய்க்கு நீங்க சொன்னீங்களே, விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுது, எடப்பாடிக்கெல்லாம் மாடா பயப்படுறது. எவ்வளவு பெரிய ஆளு நினைச்சா தம்பி. அதேதான் நாங்கள் உன்னை என்னென்னமோ பேசி உன்னை நம்பி ஒரு மூட கூட்டம் இருக்குது, என்னென்னமோ பேசி வச்சிருக்கிற, நீ போய் பொசுக்குள்ள விழுந்துட்ட. இப்ப இந்த நேரத்துல சவுக்கண்ண இருந்திருந்தாருன்னு என்ன உருட்டி இருப்பான், கொக்கைன் சங்கர் என்ன உருட்டி இருப்பான். அதுதான் மேட்ரு. ஏன்னா அவன் ஆளுமைரா அப்படின்னா ஆளுமைடா ஆளுமைரா ஆளுமைரா அப்படின்னு அவர் சொன்னார். ஆமா, இப்போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துல சீமானே எதிர்த்தான். யார்? நம்ம கொக்கைன் சங்கர். சீமானா கிகி பிக்கி அப்படின்ட்டு இருந்தான். இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நேரத்துல வி மிஸ் ஜவுக்கண்ணா. ஆமா, கண்டிப்பா எம்எல்ஏ சீட்டு வேணா அப்படி ஃபீல் பண்ணுவாப்ல. ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்னாப்ல இப்ப கட்சி கொண்டாந்து மெர்ஜ் பண்றாங்க. என்ன நடக்கும் சீட்டு கிடைக்காத ஃபீல் பண்ணுவாப்ல. அதனால வி மிஸ் ஜவுக்கண்ணா. அவ்வளவுதான். இப்போ இவரு மரியாதைக்குரியங்கிறத என்ன அடிப்படையில இந்த மரியாதை நீங்க கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களை இவ்வளவு கேவலப்படுத்திக்கிறான் உங்க தலைவரான கட்சியில் அறியப்படுற ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி A1 எவ்வளவு பேசுகிறான். இப்ப எந்த மாணவங்க அந்த மரியாதை? எதுக்காக அந்த மரியாதை? அப்போ எடப்பாடி ஆளுமை அப்படின்னு தூக்கி கொண்டாடுற, தூக்கி முதுகுல சுமக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுங்க, எடப்பாடி எந்த அளவு எந்த ரேஞ்சில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க எல்லாம் மதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காப்ல. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்ப சீமான்லாம் ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அது பெரிய போராட்டம் மாறுற அளவுக்கு அவன் நடத்தின போராட்டமே பாருங்க. அங்க சட்டசபை நடந்துகிட்டு இருக்குது, சட்டசபையில விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு முதல்வரில் ஆரம்பிச்சு எல்லாம் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு எம்எல்ஏவெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு போராட்டம் நடத்துறதுனா அதுக்கு நீ போய் ஆதரவு கூட. சரி, எப்பா நாம் தமிழருக்கு தான் ஒரு அரசியல் அடிப்படை செட்டப்பும் தெரியாது, ஒரு கான்ஸ்டியூஷன் செட்டப்பும் புரியாது, எதுவுமே தெரியாமல் அவங்க தான் இருக்காங்க. நீ அது போய் டிபேட்டில் கலந்துக்கலாம்ல? அந்த அறிவு இல்லாமல் இங்கேருந்து போராட்டிருக்கேன். சரி, இவங்களை விட்டு தள்ளுங்க. நாம் தமிழர் எப்படி இயங்குற ஒரு கட்சி, எதை நோக்கி இயங்குது? சீமானே அது உண்மை. இப்போ சுக்குனுக்குள்ள உண்மையை சொல்லாதீங்க. அவங்களோட கொள்கைன்னு அவன் ஒன்று சொல்கிறான்ல, சீமானிசம்னு இல்லை. சீமானிசம்னா இப்போ இருக்கிற ஜோம்பிஸ் என்ன ஆரிய கொள்கை தான் வரும்னா வேற என்ன? RSS பிஜேபி எழுதி கொடுத்தது சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. ஆனா மைக்கு முன்னாடி சீமான் என்ன சொல்றாரு? பிரபாகரன் தான் என் தலைவன் நான் சொல்றேன். இதெல்லாம் இங்க யாருமே சொல்லுவாங்களா? யாரும் அதுல பெருமை செய்வார். அதாவது தற்பெருமை பேசியே காலியாகிற ஒரு கூட்டம் ஒன்று மூட கூட்டம் இருக்குன்னா அது நாம் தமிழர் தான். நான் நிரம்ப சொல்லுவேன். நான் நிறைய பார்த்தாச்சு. தற்பெருமை பேசி 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 பேசியே அந்த ஆளு வீணா போறது இல்லாம கீழே உள்ளவங்களும் வீணடிக்கிறாப்புல. பிரபாகரன் இங்க தலைவன் சொல்ற ஒரே ஆள் நான் தான். அதானே? சரி, அந்த பிரபாகரன் அவர்களை பத்தி அதிமுக என்ன சொல்லியிருக்குது? அதிமுக என்ன சொல்லியிருக்கு? என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க? ஆமா, அவங்க மாமனார் அதிமுக இருந்தப்ப சபாநாயகர் காளிமுத்து பண்ணிருக்காப்புல பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க இல்லையா? ஆமா, யாரு போட்டது? அதிமுக, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இப்ப அந்த அதிமுகக்கு தான் நாம் தமிழர் ஆதரவு கொடுக்க போறா, சீமான் ஆதரவு கொடுக்க போறாரா அப்படின்னா தெளிவா சொல்லுங்க. ஆமா, இப்போ உங்க தம்பிகள்கிட்ட மேடை போட்டு சொல்லுங்க. இப்ப தலைவர் பிரபாகரன் அவர்களை தூக்கில போடுறேன்னு சொன்ன கட்சிக்கு இந்த தடவை நம்ம ஆதரவு கேட்டிருக்கோம்பா அப்படின்னு பகிரங்கமா அறிவிங்க. இதையும் சொல்லி, ஏன்னா ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி தான் நீங்க மேடையில் பேசுவீங்க. சொல்லுங்க. ஈழம் என்ற சொல்லை சொன்னாலே கைது செய்வேன்னு சொன்னாங்க அந்த அதிமுகவுக்கு. இங்க தஞ்சாவூர்ல நினைக்கிறேன் முள்ளிவாய்க்கால் முற்றம், அதை இடிச்ச அதிமுகவுக்கு ஆதரவு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஏன்னா அங்க பிரபாகரன் அவர்களோட படத்தை வைப்பதற்கு அனுமதிக்கல ஜெயலலிதா அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறார் செய்தியாளர்கிட்ட. அப்போ அப்படியான ஒரு படத்தை கூட வைக்க விடாம அந்த முற்றத்தை உடைச்ச ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற அந்த அதிமுகக்கு ஆதரவு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓப்பனா உடச்சு பேசிடுங்க, சொல்லிருங்க. உடச்சு பேசுறீங்க. ஏன்னா இவரு தானே வரிக்கு வரி சொல்றாரு, நான் கறந்த தாய்ப்பாலை போன்ற சுத்தமானவன். முதல்ல இந்த ஒப்பீடே தப்பு. அதெல்லாம் தாய்ப்பாலை கறக்கிறது இதெல்லாம் என்ன ஒப்பீடு? இது அதுவே முதல்ல அபத்தமா இருக்குது. சரியா? முதல்ல நீ ஒப்பீட மாத்து. நீ தானே சொல்ற தூய்மையானவன்றல, இதுதான் உன் தூய்மை. அது இவர்கிட்ட சொல்லாத, இவர் கூட கார்ல வருவாங்க ஒருத்தன், அவங்க கூட சொல்லல, அந்த கூட்டத்தில் சொல்லு, அவங்கள்ட்ட தான் சொல்லணும் குடிச்சு. ஏன்னா அவங்க சொல்றத இவர் மேடையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால அறிவிச்சுட்டு போயிருங்க, நாங்க இவர்களுக்கு தான் எங்களோட ஆதரவு. கூடிய சீக்கிரம் வரப்போகுது பாஸ். அதுவும் 5 நாளோ 10 நாளோ கட்சியை கலைச்சிட்டு அதிமுக பிஜேபி இல்லைன்னா ஐயா அப்படின்னு குருமூர்த்திட்ட கொண்டு போய் ஐயா எப்படி வாங்கணுமோ
ஐயா உங்கள்கிட்ட வாங்கினேன், இந்த வாடகைலாம் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன், ஒன்றும் பண்ணலை, எவ்வளோ வாங்கணும்னா குஞ்சுகளை மேய்ச்சி விவசாயி கொண்டு வந்து கொடுக்கும்போது சிறு கூட்டமாக கொடுத்தீங்க. 32 நான் வந்து அதை வந்து விவசாயம் பண்ணி வந்து இது பண்ணி பெருக்கி உற்பத்தியை பெருக்கி நான் 30 லட்சம் வரைக்கும் கொண்டாந்து கொடுத்துட்டேன், இந்தாங்க வச்சுக்கங்க, இங்கே ஒரு வேலை கிடக்குது, போட்டு பின்னு பிக்கிறாங்க, அடிச்சு நிமிக்கிறாங்க, நம்மளால முடியல, நான் போய் வாழ்ந்துக்கிறேன், ஏன்னா வரப்போறாப்புல கொஞ்சம் நாள்ல. இதுதான் நடக்க போகுது. ஆக மொத்தத்துல அப்பட்டமா இதுதான் அப்படின்னு கையை தூக்கிட்டு நின்ட்டாங்க. அதனால ஜாம்பிஸ் கூட்டங்களே இன்னமும் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்று தெரியுமா இல்லையா, ரொம்ப நாளாக இப்போ இந்த மேட்டர்லாம் போயிட்டு இருக்குது, எல்லா பேரும் பொங்குவாங்க ட்விட்டரில் யூடியூப்ல, அவன் பேசுறது என்ன அவன் பேசுறது என்ன, ஒரு பயிலையும் ஒரு ரிப்ளையும் காணும், நிசப்தமா இருக்கு, ஒரு நிசப்தமா ஏரியாவே வந்து அத இதுல வந்து நம்ம எந்த படத்துல எக்கோ அடிப்பாருல்ல கைப்புள்ள போயிட்டே இருப்பாரு, திரும்ப என்ன ஒரு பைக்கியே காணோம் அப்படின்ற மாதிரி கூடாரம் முழுக்க காலியா இருக்குது.